ஹாய் வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுச்சு லும்மா மணி செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக ருசியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கோதுமாவு 3 கப்ஸ், சிறிதளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சீனி. உங்களுக்கு சீனி குறைவா வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். நல்ல சூடான தண்ணி ஊற்றி நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். இந்த சுச்சு லும்மா மணி செய்கிறதுக்கு 4 பொருட்கள் தாங்க. நல்ல சுட சுட தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிங்க. பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா கலந்து வருது. ஈஸியான இந்த ரெசிபி 15 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாங்க. ஒன்லி 4 இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அழகாக இந்த மாதிரி க்யூட்டாக உருட்டி எடுத்துக்கிங்க. இந்த குவையை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம எல்லாத்தையும் நல்லா அழகாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்ல சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்குவோம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி குவையெல்லாம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வராதுங்க. வாவ், பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம சுச்சு லும்மா மணி நல்லா பொரிஞ்சு வருது. என்னோட இந்த ஈஸியான ரெசிபியில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். வாவ், சூப்பராக இருக்குல்ல. என்னோட சேனலில் நிறைய ரெசிபி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லா சூடாக ஒரு டீ கலக்கி எடுத்துக்குவோம். நம்ம ஈஸியான சுச்சு லும்மா மணி ரெடி ஆயிடுச்சு. வாவ், இப்படியே நம்ம டீயில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சசிகலா கிச்சன் சேனலில் நிறைய ரெசிபி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.